ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். நான் நெய்யில் தாளிக்கல, ஐலண்ட் பட்டர். அந்த பட்டரில் தான் நான் இப்போ கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கி தாளித்து இந்த அரிசியும் சேர்த்து அதோட நான் தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன். தண்ணி சேர்க்குறது இல்லை. அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் பட்டர் எடுத்துருக்கிறேன். ஒரு 25 கிராம் சேர்க்குறேன் பட்டர். நான் நெருப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஒரு 25 கிராம் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயிலும் சேர்ப்பேன். ஃபுல்லாக பட்டரில் இல்லை, நெய் இருந்தால் நெய் சேர்க்கலாம். நான் நெய் சேர்க்கலை. இப்போ இதில் கருவா, ஏலம், கிராம்பு, பிரியாணியில் எல்லாம் சேர்க்குறேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இதில் நான் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு நெருப்பு நான் ஃபுல்லாக சேர்க்க இல்லை, நெருப்பு இப்போ தான் கொஞ்சமாக போடுறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் ஒரு சின்ன சீரகம் ஒரு காத்தேக்கரண்டி சேர்க்க போகிறோம். சின்ன சீரகம் ஒரு காத்தேக்கரண்டி சேர்க்குறேன். இப்போ இதில் நான் ரைஸை சேர்க்க போகிறோம். இது கீரி சம்பா. இது நான் இந்த சட்டிக்கு இந்த பாத்திரத்துக்கு நான் உண்டு எடுத்துருக்குறேன். இதை தான் இப்போ இதில் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இதிலேயே நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பாலும் தண்ணி பாலும் அதே பாத்திரத்தில் அதையும் சேர்க்குறேன். இல்லை தண்ணி பாலும் அதே அளவு, அதுக்கு 2, அந்த பாத்திரத்துக்கு 2 சேர்க்குறேன். அரிசி 1 கப் சேர்த்துருக்குறேன். தண்ணி பால் கட்டிப்பால் இல்லாமல் சேர்த்து இதுக்கு 2 கப் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நான் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்க்குறேன், தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் அவியும் போது கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் குறைக்கணும். இப்போ நெருப்பை கொஞ்சம் கூட்டி வைக்கிறேன். இப்போ இதில் தேவையான க்ரீன் பீன்ஸ் போடலாம், கஷ்நட் போடலாம். நான் அது சேர்க்கல. இப்போ இதில் உப்பெல்லாம் அளவாக இருக்குது. இது இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்க திரும்ப நெருப்பை நான் கொஞ்சம் ஸ்லோவாகிக்கிடுவேன். நான் இதை மூடி வைக்கிறேன். பொங்கி ஊற்றாமல் பார்த்துக்கணும். பொங்கி ஊற்றுச்சுன்னா அந்த பால் டேஸ்ட் எல்லாமே போயிடும். இப்போ இது கொதிச்சு கொண்டு வருது. இதை கொஞ்சம் நாங்கள் கிளறி விடுவோம். அப்படி அரிசி ஒரே பக்கமாக அவியும். இதுக்கு தண்ணி சேர்க்கறல, தேங்காய் பால், தண்ணி பால், கட்டி பால், எல்லா பாலும் ஒன்றா சேர்த்து போடலாம். இப்போ இதை மூடி வைக்கிறேன். இது பக்கத்துலேயே இருக்கணும் ஒருத்தர், இல்லாட்டி இது பொங்கி ஊற்றிடும். இப்போ பார்ப்போம். இப்போ இதில் தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றி இருக்கும். இப்போ கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வருது. நான் நெருப்பை கொஞ்சம் குறைப்பேன். இன்னும் 1 நிமிஷம் கழித்து நான் நெருப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவேன். இப்போ நல்லா வேகுது. இப்போ நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவேன். இப்போ நெருப்பை குறைச்சிருக்கிறேன். இப்போ நிதானமாக அரிசி அவியுது. இப்போ இது பொங்கியும் ஊற்றாது. நாங்கள் நெருப்பை குறைச்சிட்டு மூடி வச்சா பொங்கியும் ஊற்றாது. இப்போ இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் வேகணும். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொண்டு வருது. தேங்காய் பால் தண்ணியெல்லாம் வற்றி கொண்டு வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு தேங்காய் பால் சாதம் ரைஸ் ஆயிரும். ரைட் சரியாக வந்துடும். இப்போ பாருங்க, இங்கே வெந்து கொண்டு வருது. இப்போ இதை இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு நான் ஒரு
ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுவும் ஒரு ஃபிஷ் மசாலாவும் அதையும் காட்டுறோம் இப்படி செய்கிறேன்ட்டு. தனி மிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மிளகுத்தூளும் ஒரு கொஞ்சம் சிட்டிகை ஒரு தேக்கரண்டி சேர்க்குறோம். உப்பு பொரிக்க தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் பொரிக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் இப்படி இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நாங்கள் ரைஸை பார்ப்போம். இப்போ ரைஸுக்கு தண்ணியெல்லாம் வற்றி கொண்டு அளவாக வருது. சோறு களியாகவும் இல்லை, நல்லா பூ போல் இருக்குது ரைஸ் எல்லாம். இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் நான் வந்து இதுக்குள்ளே இப்படி பிரட்டி எடுத்து தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்படி எல்லா ஃபிஷ்ஷையும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லா ஃபிஷ்ஷையும் நான் இப்படி செய்து வச்சுக்கிறேன். இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் பால் சாதத்தை பார்ப்போம். இப்போ இது ரைஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நான் இறக்க போகிறோம். இறக்கிட்டு நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஆறதான் கொஞ்சம் நல்லா ட்ரையாக பூ மாதிரி வரும். இது ஓகே. ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறோம். இப்படி செய்து கொடுத்தா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும். ஃபிஷ் ஃப்ரை ஆகுது. இது ஃப்ரை ஆகி முடிஞ்சோன்னா இன்னும் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி ஒரு மசாலா ஒன்று செய்ய போகிறோம். அதையும் காட்டுறோம். ஃபிஷ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகுது. நெருப்பு கூட்டக்கூடாது. நெருப்பை கூட்டிட்டா உள்ளே வேகாது, மேலே பொரிஞ்சிருக்கும், உள்ளே பச்சையாக இருக்கும். இது மீனையும் வந்து நாங்கள் கொஞ்சம் மெல்லிசாக தான் வெட்டி ஃப்ரை பண்ணணும். இந்த ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை ஆகிட்டு இப்போ நான் இதை எடுத்துகிட்டு அடுத்த ஃபிஷ்ஷை சேர்க்க போகிறோம். நெருப்பு கூட்டி போகாதனால நெருப்பு கூட இதையும் சேர்க்குறோம். இதையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இது சும்மா இப்படியே சாப்பிட்றதுக்கு ரைஸோட சைட் டிஷ்ஷாக. இதுக்கு நான் ஒரு மசாலாவும் சேர்க்கல. இன்னொரு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு தான் நான் மசாலாலாம் சேர்த்து சைட் டிஷ் செய்ய போகிறோம். அதையும் காட்டுறோம். இது ஃபிஷ் மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு உப்பு சேர்க்குறோம், தனி மிளகாத்தூள் சேர்க்குறோம், மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இது சும்மா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆகிட்டு இப்போ நான் மற்ற மசாலாவுக்கு வச்சுருக்க ஃபிஷ்ஷை அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து மசாலா சேர்க்கல, இது சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு. இப்போ மற்ற மீன் அதில் தான் நான் மசாலா போட்டு செய்ய போகிறேன். இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் நான். இப்போ இந்த ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆகி கொண்டு வருது. இதில் தான் நான் மசாலா செய்ய போகிறோம். இது மசாலா ஃபிஷ்ன்றபடியாக நான் இதை வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணல. ஏன்னா திரும்ப நாங்கள் வந்து அந்த கறிக்குள்ளே போட்டு செய்கிறபடியாக இன்னும் கொஞ்சம் அது ஒரு 10 மினிட்ஸ் வேகும். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது, நான் அதையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மீனெல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த மசாலா செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். இதுக்கு நான் பூண்டு, இஞ்சி இது ஒன்றுமே நான் சேர்க்க மாட்டேன். இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே தான் நான் இந்த மசாலாவை நான் செய்ய போகிறோம். நான்
ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலையே இதில் நான் சேர்க்குறோம். ஒரு 12 பூண்டு அதையும் ஃப்ரை பண்ணுவேன். அதுக்குள்ள வெங்காயத்தையும் சேர்ப்பேன், கருவேப்பிலையும் சேர்க்குவேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நான் பூண்டும் இஞ்சும் பேஸ்ட் சேர்க்கல, பூண்டும் பொரிச்சு 2ஆக வெட்டி அதில் ஃப்ரை பண்ண போட்டிருக்குறோம். ஒன்றுமே சேர்க்கல, பச்சை மிளகாவோ ஒன்றுமே சேர்க்கல. தக்காளி பழம் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். இதுக்குள்ளே உப்பு சேர்க்குறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலாம், அது கொஞ்சம் காரத்துக்கு தேவையானது சேர்க்குறோம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி சேர்க்குறோம். கரம் மசாலா ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்க்குறோம். சோயா சோஸ் ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்க்குறோம். டொமேட்டோ சோஸ் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறோம். டொமேட்டோ சோஸ் ஒரு மேசக்கரண்டி அளவு. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்க்குறோம். இந்த ஃபிஷ் கொஞ்சம் வேகிறதுக்காண்டி தான் தண்ணி சேர்த்துருக்குறோம். இந்த ஃபிஷ்ஷையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு புளி காரமெல்லாம் பார்த்துட்டு ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு சுகர் சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா அந்த மீன் கொஞ்சம் வேகும். சுகர் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு சேர்க்குறோம். இது தேங்காய் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோ ரைஸுக்கு நல்லா இருக்கும். மற்றது ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூட, பரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இதில் ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேன், சும்மா இந்த கடித்து சாப்பிட்றதுக்காண்டி. அது களியாக தேவையில்ல, சும்மா அப்படியாது கொஞ்சம் ரொம்ப வதங்க விடக்கூடாது தக்காளியை. நான் சோஸ் சேர்த்துருக்கேன் தானே. இதெல்லாம் நான் இப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதேமாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.